ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் தோழியோடைய கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் ஸ்டிச்சில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிடுறேன், ஆனால் ப்ளவுஸுடைய ஷோல்டர் பக்கம் மட்டும் சரிஞ்சு வந்துட்டுருக்கு, அதுக்கு ஏதாவது டிப்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஷோல்டர் பக்கத்தில் ப்ளவுஸ் நிற்காமல் லூஸாக நமக்கு வந்து ஷோல்டர் சரிவும் கழுத்து லூஸும் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு எடுத்திருக்கிற ப்ளவுஸுடைய பேக் சைடுடைய கழுத்துடைய இறக்கத்தையும் ஃப்ரண்ட் சைடுடைய கழுத்து இறக்கத்தையும் நம்ம வந்து எத்தனை இன்ச் எடுத்திருக்கேன், அதே மாதிரி இந்த இறக்கத்தில் நாட் இல்லாமல், அதாவது ரோப் இல்லாமல் எப்படி பர்ஃபெக்டாக இந்த ப்ளவுஸ் வந்து ஷோல்டர் சரிவு இல்லாமல் கழுத்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனிச்சுக்குங்க. இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடுடைய கழுத்து இறக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.5 இன்ச் இருக்குது. இதே வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8.5 இன்ச்சுக்கு முன் கழுத்துடைய இறக்கம் வந்து 8.5 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கழுத்தை விடவே நமக்கு வந்து பேக் சைடு ஆகட்டும் அல்லது ஃப்ரண்ட் சைடு ஆகட்டும் ரெண்டு பக்கத்துலேயுமே இறக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இறக்கத்தில் இந்த ப்ளவுஸை போடும்போது எப்படி கரெக்டாக ஷோல்டர் பக்கம் வந்து சரியாமல் கழுத்து லூஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து லீனாக இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரோப் வச்சுக்குவாங்க. அப்போ நமக்கு வந்து ஷோல்டர் சரிவு இருந்தால் கூட ரோப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரியான அளவில் ஷோல்டருடைய அளவும் ஆம் பகுதியுடைய நீளம் சரியான அளவில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேக் சைடுடைய கழுத்து வந்து 10 இன்ச் 11 இன்ச் அந்த மாதிரி இறக்கம் வச்சு நீங்கள் வந்து ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு நம்மளை பார்க்கும்போது அந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட ப்ளவுஸ் வந்து அட்டாச்மெண்ட்டாக அழகாக இருக்கும். இதுவே வந்து ஷோல்டருடைய அளவும் ஆம் கோளுடைய நீளமும் வந்து சரியான அளவில் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ரோப் வச்சு கட்டும் போதும் என்ன மாதிரி விளைவுகள் வரும், என்ன மாதிரி நம்ம வந்து அந்த ப்ளவுஸை பயன்படுத்தும் போது அவுட்ஃபிட் தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடி வந்து ரோப் வச்சு கட்டிடுவோம், ஆனால் இந்த ஷோல்டர் பக்கத்துலேயும் ஃப்ரண்ட் சைடில் வர இந்த கழுத்துடைய முன்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தூக்கிட்டு நிற்கும். அதே மாதிரி இந்த சுற்றளவு வந்து நமக்கு ஸ்கின்னில் ஒட்டாமல் நெளிஞ்சு நம்ம உள்ளே போட்டிருக்கிற பிரைசி தெரிகிற மாதிரி முன்பக்கம் வந்து இருக்கும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்துடைய இறக்கத்தை வந்து அதாவது பேக் சைடோ அல்லது ஃப்ரண்ட் சைடோ நல்லா இறக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டருடைய அளவு இருக்குது இல்லைங்களா, இப்போ 2 இன்ச் 2.5 இன்ச்சுக்கு நம்ம நார்மலாக ஷோல்டருடைய அளவு வைப்போம் இல்லைங்களா, அந்த அளவில் இருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கொஞ்சம் ஸ்கின்னோட சேர்ந்த மாதிரி கிளாத் வந்து நிற்கும். எக்ஸ்ட்ரா லூஸ் இல்லாமல் நமக்கு ஒரு பிடிமானமாக ஷோல்டர் பக்கம் கிரிப்பாக நிற்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டருடைய பக்கமும் ஆமுடைய பக்கம் ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, இந்த நீளம் வந்து நமக்கு கழுத்துடைய பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆமுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, இது வந்து முழு ஷோல்டருடைய அளவில் இருந்து 2ஆல் டிவைட் பண்ணி 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கிங்க. எந்த அளவு உங்களுக்கு ஷோல்டர் அளவு வந்தால் கூட 2 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு வர்ற ஷோல்டருடைய அளவுகளை நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் நீங்கள் வந்து
கழுத்துடைய பக்கத்தில் அதிகம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த ஆம்பகுதி வர்ற இடத்துல, இப்போ நார்மலாக இந்த இடத்துல தான் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணோம். எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து லோ நெக் வைக்கிறோம் அப்படிங்கும் போதே நமக்கு வந்து கொஞ்சம் இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து கரெக்டாக ஷோல்டர் இடத்துல கிரிப்பாக நிற்கணும். இதே வந்து நீங்கள் சரியான ஷோல்டருடைய அளவில் சரிபாதியாக எடுத்து நீங்கள் மார்க் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நமக்கு வந்து தோள்பட்டையில் வந்து சென்டர் ஜாயிண்ட் இருக்கிற இடம் வந்து சரியாக நிற்காம நமக்கு வந்து ஷோல்டர் விட்டு விலகி விலகி நமக்கு வந்து நிற்கும். ரெண்டாவது என்ன பிரச்சனை ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் கேப் ஆகுது நமக்கு வந்து தூக்கிட்டு நிற்கும். இந்த 2 பிரச்சனையுமே இருக்கும். மூணாவதாக என்ன பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேராகவே நீங்கள் வந்து ஷோல்டர் பக்கத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கிராஸாக வந்து மார்க் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஷோல்டரில் வந்து கிராஸாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து ஷோல்டரில் கிரிப்பாக நிற்கும். இந்த இடம் வந்து கிராஸாக நமக்கு இருக்கிறதுனால ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் லூஸும் அடிக்கும், கழுத்து லூஸும் அடிக்கும். அதே மாதிரி கொடை மாதிரி தூக்கிட்டு நிற்கும். ஒரு சைடு வந்து நம்ம saree பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரை விட்டு இறங்கி இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னதாக நீங்கள் எப்படி கட்டிங் பண்ணி உங்களுக்கு எதனால் இது லூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். இந்த உயரம் வந்து நமக்கு சரியான அளவில் இருக்கணும். அதாவது கழுத்துடைய இறக்கமாகட்டும் ஆம்பகுதியுடைய நீளமாகட்டும் சரியான உயரத்தில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கட்டிங் பண்ணும்போது நம்ம கட்டிங் பண்ணியிருக்கிற கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடல் சுற்றுடைய அமைப்புக்கும் ப்ளவுஸுடைய அமைப்புக்கும் கச்சிதமாக கரெக்டான அளவில் இருக்கும். நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.